மறைச்சிருக்கணும். ஏன்னா நான் அப்படியான சூழ்நிலையில இருந்தேன். நான் என்ன சோறா படுக்கிறது நான் விடிய காலமே ஒளிம்பினோடனே நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லி என்ன தண்ணியோட அந்த உடம்புல கழிவுகள் கொண்டு இருக்குமா அந்த உடம்புல இது வந்து தங்காதான் ஒரு நாளும் விடிய தண்ணி விட்டா ஒரு நாளும் எப்படி செய்யாதீங்க. கோம் வராது வர வச்சுட்டாருன்னா கொலஸ்ட்ரால் ஈரம் கிட்னி குடல் எப்படி இருக்கும்? குடல்ல வந்து சும்மா இப்படி குடல்னு சொன்னா இந்த குடல்ல வந்து இப்படி இப்படி சின்ன புள்ளி 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 புள்ளியா ஒரு மார்க் மேக இந்த ஒரு குடல்ல வந்து இருக்கும். அந்த அதுதான் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சார் நீ இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டுனா எங்கட வீட்டை இல்லை இது அனுகொண்ட வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறோம்னு சொன்னா காணொலி பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமென்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க நிறைய நாளா மேல ஒரு கிழமையாக்கிட்ட அதுலேயும் ஒரு நாள் தான் அதுக்குள்ளேயும் வீடியோ போட்டது என்ன தொடர்ந்து எங்களால் 2 வீடியோ கவர் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் உடம்பு நிலைகள் இவருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிறபடியா 2 வீடியோ எங்களால் கவர் பண்ணிடலாம். ஏதோ சம்டைம்ல மாறி மாறி ஏதோ ஒரு வீடியோ சொன்னதுக்கு வீடியோ போட்டு கொண்டுருக்கோம். அது என்ன ரீசன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால இவருக்கு உடம்பு இல்லை. அதை நாங்கள் மறுபடியும் செக் பண்ணல. அப்போ ஒரே நல்ல 24 மணி நேரம் அப்படியே போத்து மூடி கொண்டு நித்திர கொள்ற மாதிரி நல்ல நித்திர கொண்டே இருக்கிறேன். என்ன ரீசன் என்ன தெரியல. நல்ல குளிச மருந்துகள் போட்டு நித்திர கொள்ளையும் அப்படி நித்திர கொள்ள இப்ப நான் பஞ்சியா கிடக்கு சோர்வா இருக்கு நித்திர தூக்கமா இருக்கு. அப்ப சரி என்று பார்த்தா ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிற அப்படின்னா அந்த நித்திர வருமே. அப்ப நாங்கள் அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி அதுக்கு என்ன மாதிரி என்று கதைச்சாத்தான் அவங்க என்ன செய்யணும் எது செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்காகத்தான் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம். அப்ப ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவருக்கு என்ன மாதிரின்னு டாக்டர் கதைச்சி அப்ப இன்றைக்கு ஒரு டாக்டர் என்னோட பர்சனலான ஒரு டாக்டரோட தான் போய் கதைக்கப்புறம் வேண்டும் சொன்னா அவருக்கு என்ன மாதிரி என்ன வருத்தம் எங்கள்கிட்ட உடம்பு நிலைகள் என்ன மாதிரின்றதை கிடையாது. என்ன பசி இல்லாத நித்திரை என்ன சோம்பலன்னா நித்திரை வருது. அது இந்த வகைகளை சன்னண்டு நித்திரை வருதுன்னு எனக்கு என்ன தெரியல. அப்படி நித்திரை வருது என்ன படுக்க விட சந்தோஷம் வேண்டாமா அது நல்லா நித்திரை அடிச்சு கொண்டே இருக்கிறார்கள். நித்திரைக்கும் ஒரு காரணம் உடம்புல ஏதோ ஒரு அறிகுறின்றதை காட்டுதேன்னு. அப்ப அதை நாங்கள் டாக்டரோட கதைச்சா தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் எங்கள்கிட்ட உடம்பு சோர்வை சொல்லியாட்டமே என்று சொன்னா எங்களோட அடுத்தடுத்த வேலைகளை இன்னுமே ஆரம்பிக்காம ஏதோ ஒரு பக்கத்தால் இழுபட்டு கொண்டே போகுது. இன்னைக்கு எங்களோட வீட்டு வேலை ஆரம்பிச்சது இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு. அந்த வீட்டு வேலையில கிச்சன் முடிச்சாச்சு. அடுத்த வீட்டு வேலை எங்களோட மெயின் வேலை இனிமே ஆரம்பிக்கல. ஏதோ ஒரு ரீசனால அந்த வேலைகள் பறிவச்சு கொண்டே போகுது. அது சரியான எனக்கு கவலை என்ன ரீசன் எனக்கு தெரியல. அது ஒரு சில சொன்னாங்க வீட்டுல எல்லா விஷயத்தையும் காட்டாங்க நான் ஒரு இருக்க மாட்டேன் அப்படியும் யோசிச்சேன்னா நான் உடம்பு நிலைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்க முடியும். அதை நாங்கள் டாக்டரோட கதைச்சு போட்டு அது என்ன மாதிரி அதுலேயும் கம்சிக்கும் அப்படித்தானே ஆரம்பத்தில் வருத்தம் வந்தா வருத்தத்தை கொண்டு கண்டா ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க நான் சரி அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும் அதை தான் பார்த்தேன். அவங்க மாறி முடிய பெரிய இருக்கு. அப்படி 2 பேருக்கு தான் மாறி மாறி எதே பிரச்சனையா கிடக்குது. அப்போ முதல் இவருக்கு வந்துச்சு இவருக்கு வந்து மாறி முடிய கம்சிக்கு மாறி முடிய திருப்பி இவருக்கு 2 பேருக்கு மாத்தான் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப கஞ்சி இப்போ ஓகே பிரச்சனை நல்ல மாதிரி படிச்சுக்கொண்டு அவன்ட நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு. அப்ப இப்ப இவருக்கு மறுபடியும் இருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிக்கொண்டு போகிறோம். கூட்டிக்கொண்டு போய்க்க என்ன வாங்க இவரை தான் கூட்டிக்கொண்டு போறோம். யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவருக்கு தான் இப்போ கொஞ்சம் உடம்பு நீங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கல நோமலுக்கு நோமலா தானே இருக்குது. இந்த டைம் இப்படி தொடர்ந்து அது என்ன சொல்றது ஒரு வேலையிலையுமே நான் 2 செய்ய வேணுமன்றதுல வந்து செய்யறது. முந்தின நாள் கொண்டு போய் பிளட் செக் பண்ணினேன். அப்ப செக் பண்ணினா அதில் சொல்லியிருந்தாங்க சுகர் கூட இருக்கு. முதல் செக் பண்ணி பார்க்க கொலஸ்ட்ரால் அதில் அதுக்கப்புறம் நான் பார்க்கல கொண்டு இப்போ உடம்பு ஃபுல்லாலாம் குத்தி இவ்வளோ இப்போ ஏதாவது ஒரு வீடியோ வாங்கி செய்யறோம்னா சில பேர் வந்து ஒரு அக்கறை இல்லாத தன்மையில விட்டுடுவாங்கன்றதுக்காக நானும் வந்து ஆயுர்வேத செஞ்சாக்களோட கதைக்கிறேன். அப்போ கதைக்கும் பொழுது தான் சொல்லியிருந்தாங்க முதலாவது முக்கியம் எங்களுடைய சாப்பாடுகள் தான் மெயினாகவே. அப்போ எங்களுடைய சாப்பாடுகளை வந்து நான் கடைப்பிடிக்க வேணும். எனக்கு எங்களுக்கு கணேஷ் டாக்டர் இருக்கிற அதில் எனக்கு அடிக்கடி சொல்கிறது நீ விடிய காலமில் ஒலிம்பினோடனையும் அந்த க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட் இருக்குதானே அது உடம்பை வந்து காய விடாதபடிக்கு அந்த பிஸ்கெட் யாரும் சும்மா நோமலாக வயிற்றுல சும்மா சாப்பிட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி ஏன்னா உடம்புல அசிட் போமாகும். சில பேர் விடிய காலமில் ஒலிம்பினோடனே நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லி என்ன தண்ணியோட அந்த உடம்புல கழிவுகள் வந்து இருக்குமா அந்த உடம்புல இது வந்து தங்காதான் ஒரு நாளும் தண்ணி விட்டா ஒரு நாளும் அப்படி செய்யாதீங்க. அதுதான் சொல்றேன். ஒரு நாளுமே தண்ணியும் குடிக்காதீங்க. அப்படி
நீங்கள் அதை ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். விடிய காலமையில் உடம்பி தண்ணி குடிக்கிற நீங்களும் தண்ணியை பேல்சர் தன்மை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய அசிட் வந்து அதாவது எங்களுடைய உடம்புல இருக்கிற இந்த இதுக்கு தானே உடம்புல சாப்பாடு பிறப்ப இந்த பையில் இருக்கிற அசிட் வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து நின்று ஃபோம் ஆகி போய் நிற்கும். அந்த அசிட் ஃபோம் ஆகினோடனே நாங்கள் தண்ணியை குடித்த உடனே எங்களுடைய பெருங்குடலுக்கு போயிடும். அந்த பெருங்குடலுக்கு போன கையோடு எங்களுடைய குடல் எப்படி இருக்கும், குடலில் வந்து சும்மா அப்படி குடல்னு சொன்னால் அந்த குடலில் வந்து இப்படி சின்ன புள்ளியாக ஒரு மார்க் மாதிரி அந்த ஒரு குடலில் வந்து இருக்கும். அதுதான் வந்து எங்களுடைய சாப்பாடுகள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து செமிபாடு செய்கிறது. அப்போ எங்களுடைய நாங்கள் தண்ணியை குடிப்போமாக இருந்தால் எங்களுடைய அசிட் இருக்குதானே எங்களுடைய இதில் ஃபோமாகிற அசிட் வந்து இப்போ நாங்கள் பாத்ரூம் கழுவுவோம் இல்லையென்று சொன்னால் அவ்வளோ பவரானதான் அந்த அசிட் எங்களோட உடம்புல இருந்து ஃபோமாகிற அசிட். அது அசிட் ஏன் ஃபோமாகிறது? நாங்கள் அந்த பசி எடுக்க சாப்பிடாது. அதுதான் அப்போ அதில் எங்களுக்கு இதில் இடையில நிற்கும் பொழுது நாங்கள் தண்ணியை குடிச்சு விட்டோம்னா அது அவ்வளோவும் போய் எல்லா இடமும் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும். அதில் இருந்து அந்த சின்ன புள்ளி மாதிரி இருக்கும், எங்களோட குடலில் இருக்கும் அந்த சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். அது வந்து எல்லாமே வந்து எரிஞ்சு போடுமா. எரிஞ்சு சொன்னால் பிறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். சாப்பாடுகள் வந்து செமிவாடு அடையாமல், சாப்பாடு பசித்தன்மை இல்லாமல், அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி உண்மையிலேயே டாக்டர் சொல்லி இருந்தார். அதை கேட்கும் பொழுது ஓஹோ இதுதான் இப்படி தான் நடக்குதுன்றது மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் விடிய காலங்களிலேயே சொல்லிவிட என்ன செய்யறேன், விடிய காலமே தண்ணி குடிக்கிறதே இல்லை. தண்ணியை போத்தலுக்குள்ள தலைமாட்டில் வச்சுட்டு குடிக்கிறேன். நான் விடிய ஒளிம்பின உடனே ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டோ பல்ல கிளீன் பண்ணி போட்டு ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ இல்லையா மோனிக்காவுக்கு வாங்கி வச்சுக்க பூந்திலட்டோ என்ன இருந்தாலும் உடனே கொஞ்சம் பண்ணாலும் உடம்பு பயத்தில் போட்டுருவேன். போட்டால் அது கொஞ்சம் நெஞ்செறிகிறது என்ன கூடி கொஞ்சம் குறைவாக இருக்கும். நெஞ்செறிகிறது கூடி எங்களுடைய அசிட் வந்து ஃபோமாகி இடையில நிற்கான். அந்த அசிட் வந்து தன்மையெல்லாம் நெஞ்சு எங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டியுமே அப்படி மிளகா பழம் தூள் புண்ணில் பட்டால் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ இதை வந்து நான் சரியான ஒரு விவரமாக புரிஞ்சு கொண்டபடியான இதை நான் செய்து பார்த்தேன். இப்போ நிறைய பேர் வந்து இதே வருத்தத்தோடு உண்மையிலே இருப்பாங்க. அப்போ அதுக்காக தான் இந்த மோனிகா வ்ளாகில் இந்த வீடியோவை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெளியிடுறேன். இப்போ அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் உண்மையில் உடல் ரீதியெல்லாம் போயிட்டு அப்போ இன்னும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து வேலை செய்ய சரியான கலையாக இருக்குது. மற்றது வந்து ஒழுங்கான சாப்பிட முடியலை. அப்படி இருக்கக்கான்னு இப்போ சொல்லியிருந்தேன், டாக்டர் சொல்லியிருந்தார் இது வந்து உனக்கு சுகர் வந்து இப்போ கணக்கே இல்லை 165க்கு வந்து சொல்லிச்சுன்னா கூடிட்டுது, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுங்கன்னு சொல்லி மருந்து எடுக்கிறத விட உணவு முறை மூலம் தான் கட்டுப்படுது. அது டாக்டரோட கதை எனக்கு உண்மையாக தெரியும். என்ன உடல் ரீதியாக பலமாக இப்படி ஓரளவு இருந்தால் இப்படியா அதாவது சின்ன வயசுல சுகர் மருந்துகள் எடுக்கக்கூடாதாம். அது பின்னுக்கு தேவையில்லாத எழுத்தங்களை கொண்டு வந்துடுமா. அதுதான் அப்போ நாங்கள் எப்போவுமே சாப்பாடு அதை கண்ட்ரோல் படுத்திக்கணும்னு சொன்னால் அப்போ எனக்கு அதுதான் இதை பார்த்துட்டு இனி வந்து உண்மையிலேயே வந்து நான் உங்களுக்கு எங்களுடைய குக்கிங்கில் செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஆரோக்கியமான உணவுகள் இன்றைக்கு நாங்கள் குடிக்கிற டீ, பிளெயின் டீ, நாங்கள் போகிற கோப்பி தூள் கூடி ஒவ்வொன்றுமே வந்து ஒரு மாற்றங்களாக இருக்கும் என்று சொன்னால் அந்த மாற்றங்கள் வந்து எப்படி எங்களுடைய உடலுக்கு எது எங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கிறது கூறி நாங்கள் குடிக்க எடுக்கிற பானம் எது, அதே மாதிரி விடிய காலமையில் எடுக்கிறது ஒரு கோப்பி தூள், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போ அதை ஒவ்வொன்றையும் தான் நாங்களும் வந்து சரியான அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து செய்து கொள்ள வேணுமென்ற இது. இப்போ நான் என்னுடைய உடலில் இருக்கிற மாற்றத்தை கண்டால் தான் நான் கண்டிப்பாக நான் செய்கிற சாப்பாட்லையா சரி இல்லைன்னா நான் செய்கிற செயல்பாட்டிலையா சரி அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். இல்லை அப்போ அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து எதுவுமே பொய்யானதாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றையுமே வந்து நான் சொல்லிக்கொள்கிறது. இப்போ என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக என்ன இப்போ கொஞ்ச நாளாக ஒரே நித்திர தன்மையாகவும் சோம்பேறித்தனமாகவே இருக்குது. என்னென்றது ஆனால் நிறைய மாற்றங்களையும் வெளியானக்கூடிய பேருக்கிட இருக்குது. சரி பார்ப்போம், ஏன்னா எல்லாமே கடந்து போகும்னு சொல்லிக்கொண்டு போகலாம். எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்குல்ல, எல்லா விஷயத்தையும் நாங்கள் எதிர்கொண்டு தான் பெறணும். அதுக்கு நோய் வந்துட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் மனசால உடஞ்சிருவோம். என்ன ஒரு வேலையிலையுமே செய்ய முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு என்னதான் இருந்தாலும் என்னுடைய தொழில் ரீதியாக எனக்கு வந்து சரியான முறைய தொழில் நான் வந்து இந்த உடல் ரீதி பலமாக இருக்கணும் என்ற நம்பிக்கையானது எனக்கு வந்து மெயினாக அதுதான். யாரையும் நம்பி நிற்கிறேன், நான் நம்பி நிற்கிறது முழுமையாக இந்த கை கால் இல்லை. நான் வீட்டில் செய்கிற வேலையாக இருந்தாலும் நான் சொல்லியிருந்தது வந்து என்ன சொன்னேன், வீட்டில் செய்கிற வேலையை கூட என்ன சொன்னாங்க
நான் தான் முக்காவாசி வேலை வேலை நான் தான் கூலி வேலைகளுக்கு கூலி காசு கொடுக்க இயலாது. இப்போ நான் முழுமையானு செய்வேன். ஏன்னா யாராக இருந்தாலும் கூலி வியாபாரங்கள் செய்துட்டு போவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே அளவு வீட்டு கடையில் வேலை இல்லாத நேரம் முற்றிலும் முழுதா நின்று நான் இரவு காலத்துக்கு வேலை செய்ய வேணும் என்றதை நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் 2 காலம் ஒளிம்பி சொன்ன வசனம் வாயான கண்ண வார்த்தையில விட விரும்புகிறேன். ஏன்னா வாயின் வார்த்தைக்கு வண்ணமே உண்டுன்றது மாதிரி என்னால் முடியலை. உண்மையில் செய்கிறதுக்குன்னு சொன்னால் டக்கனை வந்து கலைக்குது. வழியிலெல்லாம் ஓடி வந்த உடனே அதை போட்டு வந்துட்டு டக்கனை ஓடி வந்து தரணியை போட்டுட்டு பழக்கம். ஊருக்குள்ள ஒரு கோயில் வந்து வேண்டி அந்த போட்டு இந்த கல் எல்லாத்தையும் மண்டி போடணும்னு வச்சுனா ஒரு கல்லை போய் தூக்கல் ஆகிறாங்க. இல்லை கலைச்சி தலையை சுற்றிட்டே இருக்கு, கலை சுற்றுறத விட. அப்போ இதுக்காகத்தான் நான் எங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றங்களை நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வராங்க. இப்போ கூடி இப்போ ரோவின்ஸ் உண்மையாக நான் ரோவின்ஸுக்கு போகணுன்றதை நினைக்கல. எல்லாம் காக்க போகிற இடங்களில் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு போகலாம் கத்திட்டாரு கொஞ்சம் வயசுவாக இருக்கிறபடியே ஓடல மாதிரி போய் வந்து சாப்பாடு சிறப்பு எல்லாமே கைது கணக்கும் உண்டு. அப்போ ஒரு என்ன சொல்லுங்க, அப்போ ஒரு 3-4 நாளைக்கு மறைச்சிட்டோம்னா ஏதோ ஒரு பக்கம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரோவின்ஸில் காசுவோம், காசு தான் செலவு தான் காட்டுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுறது நல்லதானே. 7-8 நாளாக இப்போ நான் வீட்டோடய எப்படி இருக்கிறோம். தம்பி வீட்டை கூடி போனால் கூட ஒழுங்கான வேலையை வந்து செய்து கொடுக்க என்னால் முடியலை. காரணம் பார்த்தீங்கன்னா என்னால் ஏன் அதை போய் நின்று சாப்பாடு ஒரு கோப்பையை போட்டு வச்சால் இந்த கோழி கொத்துற மாதிரி கொத்தி போட்டு சாப்பிட முடியல. அது என்னென்னு சொல்கிறது சரியானதாக இருக்கேன். கொலஸ்ட்ரால் நேற்று சொல்கிறா கொலஸ்ட்ராலை செக் பண்ணி பார்க்க நான் வேணாடி 2 தலையை சுற்றி விட்டுருக்கேன். செக் பண்ண சொல்ல இதில் மாத்திரம் குத்தி பார்க்குற பிளட்டை கொஞ்சம் எடுப்போம். இல்லை பிளட்லேயும் சோறை பார்த்தா நல்லதான் எடுப்போம். மாட்டேன் வந்துட்டேன். சரி அப்போ இப்போ ரோவின்ஸ் குட்டினா இப்படியும் அதுகளெல்லாம் நாளைக்கு பிடிக்க வர சொல்லிடலாம். மருந்து வைத்திரம் வந்தால் தான் அதில் நான் பார்ப்பினோம். சரி போய் டாக்டரை கதைச்சிட்டு வந்து நாங்கள் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்ப்போம். மற்றது வந்து தொடர்ச்சி அங்கே தம்பி வீட்டிலேருந்து நிறைய வேலைகள் நடக்குது, விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமாக நிற்கிற நேரங்கள்லேயும் போய் சில டைமில் வந்து கலந்து கொள்ளலாமலும் இருக்கும். ஏனென்றால் சில நேரம் பார்த்துருப்பீங்க ஒரு சந்தோஷம் பண்ணுறதை வந்து ஃபுல்லாக முழுமையாக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறதால நான் ஒரு எல்லோரும் கூடி இருக்கிற இடத்துல கலகலப்பாக இருக்க வேணுமென்று சொல்லி இவங்களுக்குமே வந்து வீட்டில் வந்து அப்படியே தொழில்முறைக்கணும் வந்த மாதிரி என்னாலே வந்து சோர்ந்து வீட்டில் படிக்கக்கூடாது படுத்துட்டு இப்போ தான் மனமன் ஒழும்பி முழுகிட்டு இப்படியே ஒழும்பி வாரேன். கடவுளை இருந்தாலும் நீதான் என்று சொல்லிக்கொண்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னென்ன மாதிரி இருந்தது பார்த்துட்டு வரும். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரவங்க கோப்பி போட்டாச்சு. கோப்பி போட்டுட்டு வந்து இதில் இருக்கிறோம். டாக்டர் வெளியில டாக்டர் வந்து அப்புறம் பார்ப்போம். அப்படி பாருங்க எல்லாம் முடிச்சு இதில் வந்து பழக்கடை இருக்குது. இந்த பழக்கடையில் வந்து இருக்கிற உடல் கலை அதுகளால் வந்து இரத்த விதம் குறைவாக இருக்குமெண்டு மாதுளம்பழம் வந்து வாங்கி அடித்து குடிக்க சொன்னது. அப்போ இதில் வந்து பார்த்துட்டு இந்த மாதுளம்பழம் வந்து வாங்குறதுக்காக இதில் வந்து நிற்கிறேன். இதை வாங்கி கொண்டு வீட்டை போயிட்டு என்ன வேண்டும் பார்ப்போம். ஓகே, வந்து நேற்றைய தினம் தான் அந்த இதில் பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டர்கிட்ட போனது டாக்டர் வந்து என்னென்ன செய்யுது என்ன பிரச்சனைகள்ன்றதை வந்து கேட்டிருந்தார். உண்மையிலேயே ரோவின்ஸ் அதுன்னு சொல்கிறதா. ஆனால் டாக்டர் மேலே வந்து உண்மையிலேயே நல்ல தெளிவான முறையில் வந்து அவங்களோட மினக்கிட்ட கதைக்கணும். அந்த வகையில் ஓகே எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்டிருந்தேன். தெளிவாக கதைக்கிறேன் யாருன்னு சொல்லுவாங்க. டென்ஷனோட இருக்கும் ப்ரைவேட்டில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டாங்க காசுக்கு இதுன்றது என்ன. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அன்பாக இப்படி செயல்பட்டால் தான் நாங்கள் திருப்பி அந்த இப்போ காசு ஆசுபத்திரி வேணும். கவர்மெண்ட்ல என்ன சொல்லிச்சுன்னா ப்ரைவேட்டில் அப்படியே இருக்குது. கவர்மெண்ட்ல நிறைய இப்போ எல்லாருமே அங்கே போயிக்க அவங்களுக்கு 2 டாக்டராக கவர் பண்ணுவாங்க. சில நேரம் ஓபிடியில் கவர்மெண்ட் ப்ரெஷராக இருக்கும். அந்த ப்ரெஷராக உண்மையில் அவங்களும் அங்கேயும் கவர்மெண்ட்லேயும் வேன் பார்த்தா போட்டுல என்ன மாதிரி வேன் பார்த்தா காமிச்சிக்கலாம் என்ன மாதிரி கதை டாக்டர் சொல்லுங்க. நல்ல டாக்டர் அப்படி அன்பா தானே அவங்களுக்கு ப்ரெஷர் போடுறாருன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் அவங்களுக்கு சில பேர் அந்த குழப்பமான கதையெல்லாம் கதைப்பாங்க இருந்து கொண்டு. அப்போ அவங்களுக்கு ப்ரெஷர் அதுதான் காரணம். மற்றபடி 2 இடத்துலையும் ஒரே டாக்டர்லாம் வேலை செய்யணும் வேணும். அப்போ அதனால் நாங்கள் காசுக்கு அப்படி செய்கிறாங்க அப்படி இல்லை. எங்கேயுமே பார்வை சரியான முறையில் பார்த்தா அது எங்களுக்கு விளங்குமே. நம்மளாம் சரியாக கதைக்கிறாங்களா சரியாக பார்க்குறாங்களான்றது. அப்போ இப்போ ஏன் போனது ருபின்ஸுக்கு காரணம் வேண்டாம். ப்ரைவேட்டில் நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லாமே அங்கே. அப்போ இங்கே போனால் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேயே ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து டாக்டர்கிட்ட மறைச்சிருவேன். ஏன்னா நான் அப்படியான சூழ்நிலையில் இருந்தேன். நான் என்ன சோறாக படுக்கிறது அப்படியே வந்து ஒரு சோர்வாக அப்போ நேரம் என்ன நடந்து என்ன சொல்லுங்க சொல்றேன். எல்லாத்தையும் நீங்க காய்கறிகள் போறீங்க அது 100 இருக்கலாம்னு சம்டைம் இருக்கலாம். ஆனா உடம்புல கொஞ்சம் அறிகுறிகள் காட்ட வலிக்கிட்டு என்ன காரணம்னு சொல்லி சொன்னா
வேற ஒரே சொந்து படுக்கிறது சாப்பாடு பெருசாக எடுக்க மாட்டேன் எங்களோட இந்த நேரம் இந்த சுடுதண்ணி மாதிரி பாஞ்சு கொண்டு சண்டை தான் விட்ட தெரியுமா ஒன்றை கதைச்சா சண்டைக்கு நிற்பேன் தெரியுமா அப்படி இந்த டென்ஷனா யோசிச்சேனே ஏதோ வந்து அறிவுரை காட்டுது சில நேரம் அதுவும் பயப்படுறா தெரியுமா வேற அடிக்கிறது அப்படி இல்லை உடைச்சி அதுகளை அறிவார் அடிக்கிறது இல்லை ஆனால் சில நேரம் இப்போ இருக்கிற டென்ஷனில் மாறிக்கிறது எனக்கு படாத இடத்துல பட்டு விட்டேன் கைகளை கத்திரிக்கோளம் கிடந்துச்சு பிடிச்சவா வெட்டி விடும் தள்ள முடியும் அதான் இப்போ எவ்வளோ ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கவலையாக கிடக்கு சரி கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் சில நேரங்களில் நல்ல அது நல்ல பொறுமை இருக்கு நல்ல இது இருக்குது ஆனால் வெளியில இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மாதிரியா இருக்கும் ஆனால் ஏன்னா நான் ஒன்று கதைச்சா டக்குன்னு ஏட்டுக்கு போட்டி கதைச்சு கொண்டே இருப்பேன் அதான் டென்ஷன் பண்ணுறேன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டு அப்படி என்ன தெரியல நீங்க உண்மையாத்த கொடுங்க நான் எதுவும் கதைச்சாலும் அதை தான் சொல்றதும் சரி அதுக்காக நான் வந்து வேலை கொண்டும் செய்யறது இல்லை இது இல்லை அப்படி எடுத்து கத்திரிக்கோளம் கரா 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 வடிவா காட்டுதே சொல்லுவினமே உரிமை இடத்துல இதை காட்டுவினாமா உரிமை தலையில இருந்து ஒரு காட்டுங்களேன் வடிவா ரெண்டா சிக்கல் இதுல திருப்பி திருப்பி நானும் கொண்டு வேண்டாம் அந்த தலைமுடியெல்லாம் மட்டும் வைக்கிறேன் அந்த ஒரு சாமான்களை முட்டை கேட்கல கோவம் பெருமை கோவம் பெருக்க வாயில வார்த்தைகள் புறப்படும் அப்ப இவர் இன்னும் செய்வார் நான் கடவுளை ஓடி போய் கதிரையை போட்டுட்டு இருந்துட்டேன் என்ன வந்து பகவான் நிறுத்துறேன் தலைமுடியால வார்த்தை விட்டு நிறுத்துறா ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டென்ஷனான கதைகள் அதோ இதோன்னு சொல்லி கொண்டிங்க தான் கோவம் வந்துட்டு வாழ்க்கையின் எதார்த்தத்தான் கதைச்சு கொண்டு இருந்தேன்னா அதை விளங்கி கொள்ளாம டென்ஷன் ஆகிறேன் அப்ப என்ன செய்கிறது விளங்கி கொண்டு டென்ஷன் ஆகிறேன் அப்ப நான் பார்த்தேன் எங்க சொல்லணுமோ அங்க சொன்னா தான் இவர் கொஞ்சம் கேட்பாருன்றதுக்காக என்ன சொல்ல உண்மையில என்ன தெரியாது என்ற சொல்ல போற கொஞ்ச நாள் என்ற சொல்ல கேட்கணும் இல்லை அந்த சில விஷயங்களை புரிஞ்சு கொண்டாராமன்றது ஏன்னா தான் சொல்றதுதான் சரி தான் சொல்றதுதான் இது என்ற யதார்த்தத்தை நான் கொஞ்சம் புரிய வைட்டாலும் அப்ப எனக்கும் புரசுரம் வருது என்ன அதனால என்னால டென்ஷன் ஆக நான் ஒண்ணுமே செய்யலாம் எனக்கே தெரியுது நான் சில கோவத்துல வந்து கோவம் வந்துச்சுன்னு சொன்னா நான் என்னையே நான் மறந்துடுவேன் சில டைம் எந்த மைண்ட் செட்டை ஃபுல்லா கூட போடாது இல்ல கோவம் வந்தா என்னைய மறந்துடுவேன் அவ்வளவு தூரம் கோவம் வரத்தக்க நடக்குது பொம்பளை சில பொம்பளை இருக்கிறேன் அப்படி புருஷமா செய்ய அடிச்சு போடுவேன் நான் அப்படி செய்ய வாயால தான் கத்துவாங்க என்னோட அப்படியான ஒரு ஆம்பளைக்கு கை வைக்கிறதே அது கூடாத பழக்கம் நாங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து அப்படி பழகல அவங்க சொல்லி தரணும் ஒரு ஆம்பளைகிட்ட இருக்க ஆம்பளை நிற்கணும்னா ஒழுக்கமாக இருந்து பழகுங்கோ கதைச்சி பழகுங்கோ ஆம்பளை இருக்க ஆனால் வாயால கதைப்பேன் எதுவுமே அது இவர்கிட்ட தான் கதைப்பேன் எல்லார்டையும் மெல்லு கட்டுற பழக்கம் இல்லை உரிமை எல்லா இடத்துல கதைக்கிறேன் நான் கதைச்சுனா ஆக்ரோஷமாக கதைப்பேன் அதுக்காக கெட்ட வார்த்தையில உபயோகிக்க மாட்டேன் இல்லையோ நீங்க சொல்லுங்க கதைப்பேன் என்ன புரிஞ்சு கொள்ள யாராமன்ட்டு ஆனால் புரிஞ்சு கொள்ள கோவம் கோவம் வந்தோடனே எனக்கு ஃபுல் டென்ஷன் ஆகுது ப்ரெஷர்லாம் பார்த்தது தப்பண்டு என்ன அறியாம நான் அப்படி ஒரு இது அப்ப இதை வந்து 7 இதை வந்து செக் பண்ண சொல்லி தந்திருக்கிறார் என்னன்னு சொன்னா சுகர் பார்க்க சொல்லி கிடக்குது அடுத்த மாதிரி கொலஸ்ட்ரால் வழியா நாங்கள் புறாவை செக் பண்ணேன் சுகர் கொலஸ்ட்ரால் ஈரல் கிட்னி அடுத்தது யூரின் இன்ஃபெக்ஷன் லிவர்ன்றது கிட்னி தெரியாது ஈரலா அது ஆமா என்னடா கிட்னி ஈரல் செக் பண்ணேன் பிளட்ல பார்த்தா நான் வந்து உண்மையா சரியா நடக்கணும்னு நினைக்கிறேன் நான் எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கும் ஆனா உங்கள்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் இருக்கு உண்மையில சர்மி நல்லா வெளியில கதைப்பா சொல்ல சொல்லி கூட கேட்க மாட்டேன் சத்தம் போடுறது கதைக்கிறது சத்தம் போட்டு கதைக்கிறது எல்லாம் பிடிக்காது எனக்கு சில நேரம் பிபி ஏறிச்சுன்னு சொன்னா சத்தம் போட வைக்கிறதே பிபி அதான் சொல்றேன் அப்படி ஏறிச்சுன்னு சொன்னா இதுதான் எனக்கு முக்கியமான வருத்தமா கிடக்கு இதாலதான் நான் அரைவாசி தேஞ்சு போகிறேன் இங்கால பிள்ளைகள் இருந்தோம் நாங்கள போன பிடிச்சுக்கொண்டு நேரத்தை காட்டி கொண்டு இருக்கணும் சொல்ல வந்தது அப்ப என்ன சொல்றது இந்த டென்ஷன் என்ன சொல்லிட்டேன்னா இதெல்லாம் இந்த கதைகள் அப்படியே விடுவோம் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த ரிப்போர்ட்டை நாங்கள் எடுத்து கொண்டு போகணும் பிளட்டை 8 மணிக்கு இப்போ 2 மணிக்கு முன்னே சாப்பிடாம இருந்து கொண்டு திங்கக்கிழமை தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் போன இது கூட நேரங்கள் இல்லாம போயிட்டு சொல்லி கொண்டு தட்டி கழிச்சு கொண்டு இருக்கிறது நீ கொஞ்சம் டாக்டர்கிட்ட உண்மையில குழந்தை பிள்ளை மாதிரி வாங்கோ இதாண்டு தான் என்ன குழந்தை பிள்ளையா எல்லாம் பயம் எனக்கு பயம்
ரத்தம் எடுக்கிறது உண்மையிலே பயம். சரி, அப்ப பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்துட்டு என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. எதுவும் எங்கள் மனசுல எந்த விதமான உங்களுக்கு தெரியும் இந்த வருத்தங்கள் இருக்கிற ஆக்களுக்கு எப்படியான டென்ஷன் அப்படி ப்ரெஷர் இருக்கும். எனக்கு உண்மையில கூட கேட்கல, சரியான ப்ரெஷர். அம்மா அதுவும் வெயிலோருனா இன்னும் முடிய காலமே இதில் காய்ச்சி கொண்டு ஒரு சொட்டாண்டு கோபம் வந்துச்சு. கோபம் வந்துச்சுன்னு சொன்னாலும் இன்னும் மாதிரி சட்டாண்டு கோபம் வர்றது என்ன சொல்லுவாங்க, அடிச்சாலும் அடிக்க வாங்கண்ணா. சும்மா வாத்தியில சும்மா விட எங்களுக்கு சும்மா இதாக கிடைக்கும். கதைக்க கதை வளரும் பிள்ளைகள் பயந்து ரெண்டு கொண்டிருக்கும். உண்மையில மூணிக்காக பாவம் தெரியுமா. நாங்கள் வீட்டில் சில விஷயங்கள் பிள்ளைகள் இந்த மனநிலை பாதிக்கப்படுது. அதை இவர் தான் கோவத்தை குறைக்கணும். அப்படியெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு நான் நடக்கிறேன் பிள்ளைகள் இல்லாத. சரி, ஓகே. அப்போ அதை வந்து பார்த்துருப்பீங்க. இதான் உண்மை. இது வந்து எல்லா இடங்களையும் நடக்கிறது தான். பிறகு பார்த்தா சொல்லாதீங்க இந்த குடும்பத்தில் கதைக்கிறேன். இது என்னுடைய வருத்தம். என் வருத்தத்தை தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இது ஏன் எப்படின்றது வந்து எனக்கு சொன்ன சத்து குறைபாடெல்லாம் கோபம் அண்டு எனக்கு கோபம் வராது. வர வச்சுட்டாருன்னா நான் பத்திரகாளி தான். அந்த வார்த்தையில போட்டுச்சுன்னா பத்திரகாளி என்ன நான் என்ன விளக்கு மாறேன். ஐயோ ஒரு ஆள் நலம்பிட்டு கூட நான் என்ன செய்யறேன் கூட பார்த்தா புள்ளியல் பாவங்க அதான் விரத்தி கொண்டு போயிட்டு நான் குழம்பி தள்ளுறது கூட ஆள் அழுது புள்ளியல் ஐயோ அம்மா இந்த சண்டை கத்திக்கு சண்டை கொண்டே இருக்க எல்லாரோட வீட்லயும் நடக்கிறது. சண்டை பிடிச்சாதான் அன்பு கூட இருக்குமே. அம்மா கரண்டா புலம்புறது, அப்பா கரண்டா கத்துறது. இந்த இந்த பிரச்சனையில தண்டே சொல்றேன். அண்ணே பேரும் கூட சந்தோஷமா இருக்கிறவன் எல்லாப்பட்டே சண்டை இல்லாத சண்டை இருக்கிற குடும்பத்துல அன்பு கூட அடிக்கடி சண்டை பிடிங்கோப்பா. சண்டை பிடிக்காம இருக்காதீங்க. சண்டை பிடிக்குங்கோ. நாங்கள் திருமண வாழ்க்கையில தான் ஒன்று நேரம் ரத்த பந்தம் இல்லை. அப்ப நிறைய புரிந்துணர்வுகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா அந்த சண்டையில் பிடிக்காது அந்த புரிந்துணர்வு கூட இருக்குமென்னு சொல்லுவீங்க. சரி, அப்ப நான் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். கை கால்களை வந்து நெட்டி கைகளை கால்களை நெட்டி அப்படி அடிச்சு தண்டாதீங்க. மற்ற வார்த்தைகளை விடையக்குள்ள யோசிச்சு விடுங்க. சில பேர் அப்படி அடிச்சு அடிச்சு புரிஞ்சு தெரியும் அதுக்குதான் தெரியும், சுட தெரியும். ஆனா வார்த்தைகள் கொஞ்சம் விடையக்குள்ள யோசிச்சு விடுங்க. காயப்படுத்தும் அந்த வார்த்தை. என்ன அப்படி வார்த்தை ஒன்றும் இல்லை. ஓகே, வீடியோ முடிச்சு கொள்றோம். வீடியோ கருத்துக்களை எப்படி கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம்.